எப்படி இருக்க சரத்சந்திரா? என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க வந்த? இந்த சுனந்தாவை பார்க்கத்தான் வந்தியா? நீ எங்க போறன்னே தெரியாம நான் உன்னை தேடிக்கிட்டே வந்தேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல சரத்சந்திரா. வா பூர்வா, போலாம். இன்னைக்கு நான் சோபாவோட மகளை பார்த்தேன். இன்னைக்கு நடந்த நாட்டிய போட்டியில நான் அவளை பார்த்தேன். அவதான் வெற்றி அடைஞ்சிருக்கா. அஃப்கோர்ஸ், என்னைக்கா இருந்தாலும் அவதான் ஜெயிப்பா. நாட்டியம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, என் பேச்ச கேட்கவே இல்ல. அந்த நாட்டியம் தான் அவளை கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த பைத்தியம் இப்ப என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. நான் அவளை சொல்லியும் கேட்காம சோபாவோட பேர்ல இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு கலைக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் சோபாவோட பொண்ணாச்சே. அந்த நாட்டியத்து மேல இருக்கிற காதல் அவ நாடி நரம்பெல்லாம் ஊறி போயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கலனாலும் தன் தாயோட லட்சியத்துக்காக இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு போராடிக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் தன் தாயோட சாவுக்கான காரணத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வருவா. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். ஹைனா, ஹாய்டா. டிஃபன் சாப்பிடுறியா? சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. பெரியம்மா என்ன சமைச்சிருக்காங்க? ஓ, உப்மாவா? சூப்பர் சூப்பர். உட்கார்றா, அப்படியே நீயும் சாப்பிட்ரு. எனக்கு எதுக்குண்ணா? எனக்கு வேணாம், நீ சாப்பிடுறல, நல்லா சாப்பிடு. பெரியம்மா, அண்ணன் சாப்பிட்டு முடிச்சிட்டான், இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. என்னடா ஒரு மாதிரியா பேசுற? பேச்சுல நக்கல்லாம் தெரியுது. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லனா. பாவம் பூமி என்னடானா அங்க முன்ன நினைச்சு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா நீ மட்டும் வயிறு நிறைய சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உன் மனசுல இருக்க விஷயத்த நேரடியா சொல்ற. இதுல சுத்தி விளக்கு என்ன இருக்குன்னா, நேரடியாவே சொல்றேன் கேளு. நீ எனக்கு தேவையே இல்லைன்னு பூமியை வெளியே அனுப்பிட்ட. அங்க மாமா என்னடானா ககனைய மாப்பிளைய ஏத்துக்க மாட்டேன்னு உனக்கு அப்பா வேணுமா புருஷன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. நடுல பூமி சிக்கி தவிச்சிட்டு இருக்கால, அத பத்தி உனக்கு என்ன? நீ சாப்பிடுனா, நல்லா சாப்பிடு. நான் என்ன பண்ணடா? நான் என்னடா பண்ண? இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு உனக்கு தெரியாதுல? இது எல்லாத்துக்குமே பூமி தாண்டா காரணம். பூரி கல்யாணம் எல்லாரும் முன்னாடி மனமேடையில நிக்கிறதுக்கு காரணம் பூமி தாண்டா. எல்லாத்தையும் அவ தாண்டா செஞ்சா. இதுக்கு மேல என்னென்ன செய்ய சொல்ற? அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேளு. அந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணம் பூமி இல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் பூரிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைச்சான். நடந்ததெல்லாம் அபூர்வத்தை செஞ்ச சதிதானே. டேய், அதே புறா நீ சொல்ற? பூரி கல்யாணம் மனமேடையில நின்னு போயிடுச்சுடா. என்னமா பேசிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசுன, அம்மா வாழ்க்கையை தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு மட்டும் அப்படி எதுவுமே நடக்க விட மாட்டேன். ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன பண்ண சொல்றமா? பாத்தல சரி எப்படி பேசுறான்னு. புரி, ஒரு தடவை நான் சொல்றதை யோசிச்சு பாரு. உனக்காக 2 பேர் வாழ்க்கைய தியாகம் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு நீயே ஒரு தடவை யோசிச்சு பாரு. ஆமா, இப்ப நீங்க வந்தது என் அண்ணனுக்காகவா இல்ல பூமிக்காகவா? பூர்ணி, என்ன பேசுற? நீ சும்மா இருமா. நீ இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா என் அண்ணனுக்கு தம்பியாவா. அதை விட்டுட்டு பூமி சார்பா இங்க சமரசம் பண்ண வராத. இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். பூர்ணி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கீங்கம்மா. அத கம்பேர் பண்ணா இப்ப நான் பண்ணது ரொம்ப சின்ன விஷயம். பூர்ணி, பூர்ணி, ஆக்சுவலா என் பொண்ணு பூர்ணிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சுடா.
அதுல என் பொண்ணு தப்பு எதுவும் இல்ல. இருந்தாலும் அவ தான் இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் மறைக்காம சொல்லிட்டேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை நான் ரொம்ப அதிர்ஷ்டமா நினைப்பேன். இங்க பாரு கேபி, உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். உன்னோட நேர்மையை பத்தியும் தெரியும். சில நேரங்கள்ல காலம் நம்மள சோதிச்சு பாக்குது. உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அதெல்லாம் பரவாயில்லண்ணா. உங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டு மருமகளா இல்லாம மகளா பாத்துக்கிறோம். அப்பா, ம்? எனக்கு பாஸ்ட விட பர்சன் தான் முக்கியம். எனக்கு இந்த மேட்ச் ஓகே. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல எந்த ஆட்சேபனையும் இல்ல கேபி. ஆமா அண்ணா, எங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம். ரொம்ப தேங்க்ஸ்மா. நம்பிக்கையோட வந்த அதை காப்பாத்திட்டீங்க. டேய், உன் பையன் போட்டோ எனக்கு அனுப்புறியா? இப்பவே அனுப்புறேன். நிறமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அபூர்வா உன் அம்மாவை கொண்டுட்டா. ஷோபா சந்திராவோட அடையாளம் கூட இல்லாம பண்ணிட்டேன்னு அந்த அபூர்வா ஏன் முன்னாடியே சொல்லி சந்தோஷப்பட்டப்போ அந்த வார்த்தையை கேட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவ பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க பூமி? உன் அம்மாவோட ஆத்மாவை வேதனைக்கு ஆளாக்குற. உனக்கு மனசாட்சின்னு எதுவுமே இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. காட்டுல மிருகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் அங்கேயே போயிருக்கேன். காரணம், அங்க என் அப்பா இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ரோஷம் இல்லாமையோ மனசாட்சி இல்லாமலோ இல்ல. என் அம்மாவுக்கு அவ செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் நான் அங்க இருக்கேன். என் அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் அங்க இருக்கேன். அவ செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். அந்த வாய்ப்பு கூட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கிடைக்குது. ஃபேக்டரி இடத்த விற்க நினைக்கும் போது அங்க பூமி பூஜை நடத்தும் போது அம்மாவுக்கு சம்பந்தப்பட்ட சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அப்போ அவளோட முகத்துல நான் பயத்தை பார்த்தேன். அம்மாவை கொலை பண்ணது அவதான்னு நிரூபிக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்றேன். சரியான நேரத்துல நீங்களும் இங்க வந்தது எனக்கு ஒரு விதமான பலத்தை கொடுத்திருக்கு.